அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இரவோடு இரவாக வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா படைகள் ஏவுகணை மழை பொழிந்துள்ளது. உயிரிழந்த ஹமாஸ் தலைவருக்கு ஆதரவாக இஸ்ரேலை பழி தீர்க்க ஈரான் காத்திருப்பதாகவே தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் உளவு அமைப்புகளின் சமீபத்திய தகவலின் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களில் ஈரான் முழுவீச்சிலான தாக்குதலை தொடுக்கும் என்றே கூறப்படுகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் கப்பல்களை அனுப்பி வைத்துள்ள அமெரிக்கா அத்துடன் இஸ்ரேலை எந்த நெருக்கடியில் இருந்தும் காப்பது தங்களின் கடமை என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஞாயிறு இரவு ஹிஸ்புல்லா படைகள் சுமார் 30 ஏவுகணைகள் வீசியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா பொறுப்பேற்றுக் கொண்டதுடன் இஸ்ரேல் ராணுவ தளங்களை இலக்கு வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா படையில் மொத்தம் 50,000 வீரர்கள் போருக்கு தயாராக உள்ளனர். தங்களின் தளபதி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற ஆவேசத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே வேளையில் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானியே அவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் உள்ளது ஈரான். காசா போர் தொடங்கியதன் பின்னர் கடந்த 10 மாதங்களாக இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லாவை சீண்டி வருகிறது. ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து பதிலடி அளித்து வருகிறது. இந்த நிலையில் வியாழக்கிழமைக்கு முன்னர் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை முன்னெடுக்கும் என்றே தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் உளவு அமைப்புகளும் இதே தகவலை அமெரிக்காவிடம் பகிர்ந்து கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா தாக்குதலை தொடுக்கும் என்றே இதுவரை இஸ்ரேல் எதிர்பார்த்து வந்தது. ஆனால் தற்போது ஈரான் நேரடியாக களமிறங்குவதாகவே தகவல் கசிந்துள்ளது. ஈரானிடம் 10 லட்சம் வீரர்களும் 4,000 போர் விமானங்களும் 13,000 ராணுவ டாங்கிகளும் 600 போர் கப்பல்களும் 3,000 ஏவுகணையும் உள்ளது. ஹிஸ்புல்லாவிடம் 50,000 வீரர்களும் 2 லட்சம் ஏவுகணைகளும் உள்ளது. அதே சமயம் இஸ்ரேலிடம் 6 லட்சம் வீரர்களும் 600 போர் விமானங்களும் 1,300 டாங்கிகளும் 7 போர் கப்பல்களும் 90 அணு ஆயுதங்களும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. 6 மேம்பட்ட வழக்கமான நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் இந்தியாவின் ரூபாய் 60,000 கோடி திட்டத்தில் மசகான் டாக்யார்ட்ஸ் லிமிடெட் ஒரு நன்மையை பெற்றுள்ளது. ஸ்பெயினில் தங்கள் சேவைகளில் விலகல்களை எதிர்கொண்ட லார்சன் டூப்ரோவை முந்தியபடி MDL முக்கியமான சேவைகளை வென்றது. நீருக்கடியில் கடற்படையை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் மூலோபாய உந்துதலில் ஒரு பகுதியான இந்த திட்டம் கடலில் நிரூபிக்கப்பட்ட ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் அமைப்புகளுடன் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதை உள்ளடக்கியது. இந்திய கடற்படையின் நீண்டகால திட்டத்தில் 18 வழக்கமான மற்றும் 6 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் அடங்கும். ப்ராஜெக்ட் 76 போன்ற எதிர்கால திட்டங்கள் முழு உள்நாட்டு வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் கவனம் செலுத்துகின்றன. 6 மேம்பட்ட மரபுவழி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் ரூபாய் 60,000 கோடி திட்டத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான மசகான் டாக்யார்ட்ஸ் லிமிடெட் MDL திட்டத்தில் முக்கியமான சோதனைகளை முடித்ததால் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்திய கடற்படை 6 மேம்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கான சோதனைகளை நடத்தியது. இது கடலில் நிரூபிக்கப்பட்ட ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் அமைப்புகளை கொண்டது. இது படகுகள் குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு நீருக்கடியில் இருக்க உதவும். வழக்கமான சிறிய இடைவெளியில் பேட்டரிகளை சார்ஜ் செய்ய தேவையில்லை. மும்பை தலைமையிடமாக கொண்ட MDL மற்றும் லார்சன் டூப்ரோ ஆகிய 2 நிறுவனங்களும் இந்த திட்டத்தில் ஜெர்மன் டைசன் குரூப் மரைன் சிஸ்டம் மற்றும் ஸ்பானிய நவண்டியா ஆகிய 2 பங்குதாரர்களாக உள்ளன. இந்திய கடற்படையின் கொமடோர் நிலைய அதிகாரி அவர்கள் சோதனை தேவைகளுக்கு தகுதி பெற்றுள்ளதாக MDLக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தன. இதற்கிடையில் நீர்மூழ்கி கப்பல் கையகப்படுத்தல் இயக்குநரகத்தைச் சேர்ந்த கடற்படை அதிகாரி இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஸ்பெயினில் உள்ள கார்டஜீனாவில் நடந்த சோதனைகளில் விலகல்கள் குறித்து லார்சன் டூப்ரோவிடம் தொடர்பு கொண்டார். அங்கு அவர்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் தளத்தில் தங்கள் அமைப்பை நிரூபிப்பதாக தெரிவித்தனர். நீர்மூழ்கி கப்பல் திட்டம் நடுத்தர கட்டத்தில் உள்ளது. மேலும் இது பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர் மட்டத்திலும் அரசாங்கத்தின் உயர் மட்டத்திலும் பல்வேறு நிலைகளை கடந்து அனுமதி பெற வேண்டும் என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. நீருக்கடியில் கடற்படைக்கு அதிக பலத்தை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது மற்றும் அதற்காக பல திட்டங்களை அனுமதித்துள்ளது.
இந்திய கடற்படையின் நீண்டகால நீர்மூழ்கி கப்பல் கையகப்படுத்தும் திட்டம் 2014க்கு பிறகு 18 வழக்கமான மற்றும் 6 அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலை கொண்டிருக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டது. அடுத்த செய்தி, பாகிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவி வரும் நிலையில் 70% மக்கள் தங்களுடைய அன்றாட செலவுகளை சரிகட்டக்கூட வருமானம் ஈட்ட முடியாமல் தவித்து வருவது தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்கள் பொருளாதார சிக்கலுக்கு ஆளாவது கடந்த ஓராண்டு காலத்தில் 14% அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானின் நகர்ப்புற பகுதிகளில் பல்ஸ் கன்சல்டன்ட் என்ற அமைப்புகள் பொதுமக்களின் பொருளாதார சூழல்கள் குறித்து ஆய்வு நடத்தி முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி பாகிஸ்தானை சேர்ந்த நகர்ப்புற மக்களில் 74% பேர் தங்களின் மாதாந்திர செலவுக்கு போதுமான வருமானத்தை கூட ஈட்ட முடியவில்லை என்பது தெரிய வருகிறது. இது 2023ஆம் ஆண்டில் 60% இருந்த நிலையில் தற்போது 74 என உயர்ந்துள்ளது. பல்ஸ் கன்சல்டன்ட் பாகிஸ்தானை சேர்ந்த 11 நகர்ப்புற மக்களிடம் நடத்திய ஆய்வறிக்கை முடிவில் இந்த புள்ளி விவரங்கள் வெளிவந்துள்ளன. இதன்படி 60% பேர் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய செலவினங்களை கூட குறைத்து கொள்ள வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளனர். 40% பேர் மாதந்தோறும் கடன் வாங்கித்தான் தங்களது செலவுகளை மேற்கொள்கிறார்களாம். மேலும் 10% பேர் தங்களுடைய பிரதான வேலை போக பகுதி நேர வேலைக்கு சென்றுதான் தங்களின் செலவினங்களை கவனித்துக் கொள்கிறார்களாம். பாகிஸ்தான் 240 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருக்கிறது. இங்கே கிட்டத்தட்ட 56% மக்கள் தங்களுடைய வருமானத்தை அப்படியே செலவு செய்கின்றனர். செலவு போக எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பதற்கு தங்களிடம் எந்த தொகையும் மீதம் இருப்பதில்லை என ஆய்வில் பதிலளித்துள்ளனர். பாகிஸ்தான் அரசு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்து வருகிறது. கடந்த மாதம் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் தலைமையிலான அரசு 3 ஆண்டு பொருளாதார திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்தது. இதன்படி மாகாணங்கள் மத்திய பட்ஜெட்டுக்கு கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது மாகாணங்கள் மத்திய பட்ஜெட்டுக்கு இதற்கு முன்பு 39.4% பங்களித்த நிலையில் அது தற்போது 48.7% பங்களிப்பு செய்ய வேண்டும் என அந்த திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அரசு நிதி நெருக்கடியை சமாளிக்க உலக வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் கடன் வழங்கியுள்ளன. சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் கூட உதவிக்கரம் நீட்டியுள்ளன. அடுத்த செய்தி, இந்தியா இந்த ஆண்டு சீனாவை முந்தி உலகின் மிகப்பெரிய இருசக்கர வாகன சந்தையாக மாறும் என்று வெள்ளிக்கிழமை அன்று வெளியான கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் நிறுவனம் அறிக்கை தெரிவித்துள்ளது. வலுவான பொருளாதார வளர்ச்சி, குறுகிய தூர பயணங்களுக்கு 2 வீலருக்கான நுகர்வோர் விருப்பம் ஆகியவை இந்தியா சீனாவை முந்திக் கொள்ள உதவும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மின்சார இருசக்கர வாகன சந்தை வேகமாக வளர்ந்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு விற்பனையில் 4 சக்கர பயணிகள் மின்சார வாகனங்களை விட 1.5 மடங்கு அதிகமாக இருசக்கர வாகன விற்பனை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டில் இருசக்கர வாகன விற்பனை அதற்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் 1% குறைவாகவே இருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டில் மின்சார இருசக்கர வாகன பிரிவுதான் அதிக வளர்ச்சியை காணும். மேலும் விற்பனையாகும் 2 வீலர்களில் கால்வாசிக்கும் அதிகமானவை பேட்டரி மூலம் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய மூத்த ஆய்வாளர் சௌமென் மண்டல் அவர்கள் கூறுகையில், இருசக்கர வாகன சந்தை வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆனால் மின்சாரமயமாக்கலை அனைவரும் ஏற்றுக்கொள்வது குறிப்பாக 2025ஆம் ஆண்டிற்கு பிறகு கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் இந்தியா ஆகியவை மின்சார இருசக்கர வாகனங்களை முக்கியமாக ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார். மின்சார இருசக்கர வாகன பிராண்டுகளில் முதல் 10 இடங்களில் முதல் 3 மின்சார இருசக்கர வாகன பிராண்டுகள் இந்தியாவைச் சேர்ந்தவை. அவை ஓலா எலக்ட்ரிக், டிவிஎஸ் மோட்டார் மற்றும் ஏதர் எனர்ஜி ஆகியவை அடங்கும். உலகளாவிய 2 வீலர் விற்பனையில் மின்சார 2 வீலர் விற்பனையின் பங்கு 2030ஆம் ஆண்டு அளவில் 44% எட்டும். அதே நேரத்தில் மின்சார 2 வீலர் விற்பனை 2024ஆம் ஆண்டு முதல் 2030ஆம் ஆண்டுக்கு இடையில் 150 மில்லியன் யூனிட்டுகளை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இருசக்கர வாகனங்களின் விற்பனை 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் 35% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சீனா 34% பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு சீனா 37% வாகன விற்பனையுடன் முதலிடத்தில் இருந்தது. அப்போது இந்தியா 32% வாகன விற்பனையுடன் இருந்தது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.